அடர்ந்த காடு அமைதியாக நின்றது. காற்று மெதுவாக வீசி மரங்கள் இனிமையாக ஆடின. குட்டி கரடி குளம் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தான். ஆனால் வானம் திடீரென கருமை பெற்றது. மழை மேகங்கள் சேர காடு இருட்டாக ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தூரத்தில் மின்னல் சத்தம் டட் என்று முழங்கியது. அந்த சத்தம் கேட்டதும் குட்டி கரடி பயந்து நடுங்கி ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஓடி மறைந்து விட்டான். அதே சமயம் மரத்தின் மேலிருந்து ஒரு குரங்கு துள்ளி கீழே இறங்கியது. அவன் குட்டி கரடியை பார்த்து மெல்ல கேட்டான், ஏன் குட்டி, இவ்வளவு பயந்து இருக்கே? குட்டி கரடி மெதுவாகச் சொன்னான், மின்னல் சத்தம் எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு. அவன் குரலைக் கேட்டதும் குரங்கு அன்பாக சிரித்தது. நண்பா, அதுக்கு பயப்பட வேண்டாம். அது இயற்கையின் சக்தி. நமக்கு கேடு செய்யாதையூட் என்று குரங்கு சொன்னது. அவன் ஒரு பெரிய இலைக்குடையை பிடித்து, இதை வை, நான் இருக்கே, நாம் சேர்ந்து போகலாம் யூட் என்று கூறினான். இருவரும் மழைத் துளிகளை ரசித்தபடி நடந்தார்கள். திடீரென மின்னல் மீண்டும் பளிச். ஆனால் இந்த முறை குரங்கு சிரித்து குதித்தது. குட்டி கரடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் பெற்றான். அவன் சிரித்து குரங்குடன் குளத்தில் துள்ளி விளையாடத் தொடங்கினான். மின்னல் சத்தம் மீண்டும் வந்தாலும் இப்போது கரடி பயப்படவில்லை. அவன் நிமிர்ந்து நின்று சிரித்தான். குரங்கு பெருமையாகச் சொன்னது, வாவ், நீ இப்போ ரொம்ப தைரியசாலி. பயத்தை வென்றுட்டே. சிறு விலங்குகளும் அவர்களைப் பார்த்து ஆச்சரியப்பட்டன. அவர்கள் எல்லாம் அருகே வந்து கரடி கற்ற தைரியத்தை கேட்கத் தொடங்கினர். அந்த நேரம் மழை நின்றது. வானவில் மெதுவாக வெளிச்சமானது. குட்டி கரடியும் குரங்கும் அந்த வானவிலை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தனர். அந்த ஒரு நாள் குட்டி கரடியின் வாழ்க்கையில் தைரியத்தை கற்றுக் கொடுத்த அழகான